புகழ்ந்திடுவோம், பலியில் பலன் பெறுவோம். பாடி புகழ்ந்திடுவோம், பலியில் பலன் பெறுவோம். இரக்கத்தின் இறைவனின் இறைக்குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். ஈகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். பிரிந்து மறந்திட்ட போதும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைத்தார். பிரிந்து மறந்திட்ட போதும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைந்தார். வருந்தி சோர்ந்திட்ட நேரம் உடன் இருந்து விருந்தும் அளித்தார். வருந்தி சோர்ந்திட்ட நேரம் உடன் இருந்து விருந்தும் அளித்தார். பாடி புகழ்ந்திடுவோம், பலியில் பலன் பெறுவோம். பாடி புகழ்ந்திடுவோம், பலியில் பலன் பெறுவோம். இரக்கத்தின் இறைவனின் இறைக்குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். ஈகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய 33வது பிறந்த நாளை கொண்டாடும் ஆண்டனி அருண் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். இறைவன் வாழ்வு என்ற கொடையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிற அவருக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் சேவியர் மற்றும் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பார ஜான் சேவியர் மற்றும் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று தன்னுடைய 26வது பிறந்த நாளை கொண்டாடும் இம்மானுவேல் கோலின் அவளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டி ரோஸ்மேரி ஜோசப் என்ற திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சஞ்சனா அவர்களுக்கு அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றதற்கு நன்றி சொல்லி அவருடைய வழக்கை மற்றும் வழக்கால் விரைவில் குணமடைய வேண்டி ஜெபிக்கின்றார்கள். மேரி சரோஜினி அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரஃபுல்லா அவளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், அக்ஷயாவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய பிரகாசம் மற்றும் ஜாக்லின் சகாய்ராணி இவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், மேலும் இவளின் 40ஆம் நினைவு நாளாகிய இன்று பிள்ளைகள் மற்றும் பேரன் பிள்ளைகள் நினைகூர்ந்து என்ற திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது திரு அவையின் இரு பெரும் தூண்களாக இருக்கிற புனிதர்களான திருத்தூதர்கள் பேதுரு மற்றும் பவுலுடைய பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. இவள் இருவருடைய பணி திரு அவையிலே ஒரு மிக முக்கியமான பணி. தொடக்க காலத்திலே திரு அவையை வளர்ச்சி பாதையிலே அழைத்து சென்றவர்கள் இந்த இரண்டு திருத்தூதர்கள். இவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இவர்களிடமிருந்து அந்த நற்செய்தி பணியினுள்ள அந்த ஆர்வம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய
அன்றாட வாழ்க்கை சொல்லே நம்மில் பற்றி எறிய இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நாளில் நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நற்செய்தி பணியின் மீதுள்ள அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறது? ஏதோ திருப்பலிக்கு வந்தேன், அல்லது ஒரு சில வசனங்களை வாசித்தேன், அல்லது ஒரு சில பாடல்களை கேட்டேன், ஒரு சில இடங்களுக்கு நான் திரு யாத்திரையாக சென்றேன், அதோடு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு முடிந்து போகிறதா? அல்லது என்னுடைய வாழ்விலே அதையும் தாண்டி நான் என்னுடைய வாழ்வால் இந்த நற்செய்தி பணியை நான் செய்கிறேனா? ஆக இந்த நற்செய்தி பணி என்பது நம் ஒவ்வொருடைய பணி. இந்த நற்செய்தி பணி ஆற்றுவது என்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இந்த பணியை நாம் மிக சிறப்பாக நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே, பல சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வால் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற முறையிலே நற்செய்தி பணியாற்ற நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையால் இந்த நற்செய்தி பிறருக்கு கொடுக்க வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்புகளை நாம் நழுவ விட்டிருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை. நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, குடும்பத்திற்காக நாம் அதை விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவரை அனுசரித்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் வாழாமல் தேவையில்லாமல் சண்டை போட்டு, தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி, தேவையில்லாமல் பிரிவினைகளை உருவாக்கி நம்முடைய குடும்ப வாழ்வு நடுத்தெருவுக்கு வருவதற்கு பல நேரங்களிலே நாம் காரணமாக இருக்கிறோம். அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். புனிதர்களான திருத்துதர்கள் பேதுரு, இந்த திருத்துதான பவுலடியாரை போல நாம் நம்முடைய வாழ்வு மூலமாக இந்த நற்செய்தி பணியாற்ற இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர், நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவரிடமிருந்தே உம்முடைய திரு அவை சமய வாழ்வின் தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இன்றைய திருப்பலியானது எம்ஜே ஜான், ஆரோக்கிய பிரபு, பிரியா, டோனி, ஜோன் இவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த திருப்பலியானது ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். அமல புஷ்பம், மரிய ஜேம்ஸ், எம்ஜே ரவி, எம்ஜே பாபு, மேத்யூ இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜான் சேவியர் ஸ்டெல்லா குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தா என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற,
சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுயர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று
பாருங்கள், சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 6 முதல் 8, மேலும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலுமிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினுள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு,
யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாய்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Every saint has a past, every sinner has a future என்று சொல்வார்கள். ஒருவர் எவ்வளவு பெரிய புனிதராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு மோசமான பழைய வாழ்வு இருந்திருக்க வாய்ப்புள்ளது. எவ்வளவு பெரிய மோசமான பாவியாக இருந்தாலும் அவருக்கும் புனிதமான வாழ்வு வாழ வாய்ப்பு இருக்கிறது. பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்று தாயாம் திரு அவையானது திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுரு, பவுல் இவருடைய பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பேதுரு பவுலுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற இந்த பேதுரு அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள், பவுல் அன்பியத்தை சார்ந்த இறைமக்களுக்கு என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து நாம் இந்த புனிதர்கள் மூலமாக நாம் வேண்டுவோம். அன்பானவர்களே, இந்த புனிதர்கள் யார்? புனிதர்கள் எல்லாருமே விண்ணகத்தில் உருவாக்கப்பட்டு மண்ணகத்திலே புனிதர்களாக பிறப்பது கிடையாது. புனிதர்கள் என்று சொல்லுகிற பொழுது விண்ணிலிருந்து அப்படியே இறங்கி வந்தவர்கள் அல்ல புனிதர்கள். இந்த புனிதர்கள் நம்மை போல ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்முறையால் புனிதர்களாக மாறியவர்கள். பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு அவற்றிலெல்லாம் வெற்றி பெற்று இறைவனுடைய மக்களாக திகழ்கின்றவர்கள். இன்னும் புரியக்கூடிய பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், புனிதர்கள் ரெடிமேடு ஆடைகளாக பிறப்பது கிடையாது. இந்த புனிதர்கள் எப்படி ஒரு தையல்கார்ட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸானது எப்படி நிறைய கத்திரிகள் பட வேண்டும், நிறைய கத்திரிகள் பட வேண்டும், நிறைய ஊசி தையல்களுக்கு ஆளாகி அந்த ஆடையானது உருவாக்கப்படுகிறது. அதே போல் தான் ஒரு புனிதனும் கூட. அநேக புனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது கடந்த கால வாழ்விலே பல்வேறு வகையான துன்பங்களையும் பல்வேறு வகையான சவால்களையும், ஏன் சில வேளைகளிலே இறைவனுக்கு எதிரான காரியங்கள் கூட அவர்கள் செய்திருப்பதை நான் பார்க்கின்றோம். புனித அகஸ்தினாருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது தனது இளமை பருவத்திலே கடவுளை மறந்தவராக, கடவுளுக்கு எதிராக ஒரு மோசமான ஒரு வாழ்வு அவர் வாழ்கின்றார். அவருடைய தாய் மோனிகாள் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அல்ல, 18 ஆண்டுகளாக தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கின்றார். அவன் மனம் மாறி இறைவன் இழப்பை உணர்ந்து ஒரு புதிய வாழ்வு வாழ ஆரம்பிக்கின்றார். இன்று ஒரு புனிதராக திகழ்கின்றார். ஆக நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், இறைவனை விட்டு வெகு தொலைவிலே நாம் சென்றிருந்தாலும், உண்மையான மனமாற்றம் அடைந்து பாவத்திற்காக நாம் மனம் மாறினோம் என்றால் ஆண்டவருடைய மன்னிப்பையும் அருளையும் பெற்று ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வு வாழ அந்த வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது என்பதை இறைவன் இந்த நாளில் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய கடந்த காலம் எவ்வளவு இருள்மயமானதாக இருந்தாலும்,
இந்த நிகழ்காலத்திலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி வருகிற பொழுது, பழைய வாழ்வுக்கு நாம் செல்லாமல் ஆண்டவரையே பற்றி கொண்டு வாழுகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாவிக்கும் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்று தாயாம் திரு அவையின் 2 பெரிய தூண்களாக இருக்கிற திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் இவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவள் இருவருமே வெவ்வேறு துருவத்தை போல, இந்த இரு துருவத்தை போல மிகவும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலையிலே குடும்பங்களிலிருந்து உருவானவர்கள். இந்த 2 புதர்களையும் ஏன் ஒரே நாளில் நாம் கொண்டாட வேண்டும்? 2 பேருமே வேறுபட்டு இருக்கிறார்கள். 2 நாளில் கொண்டாடி இருக்கலாமே, ஏன் 2 பேருக்கும் ஒரே நாளையும் திரு அவை கொடுத்திருக்கிறது? ஒரே நாளிலே இந்த 2 புனிதர்களுடைய விழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, திரு அவை நமக்கு சொல்லித் தருவது, ஒருவர் இயேசுவோடு வாழ்ந்தவர். நமக்கு தெரியும், திருத்தூதர் பேதுரு இயேசுவோடு 3 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தவர். இயேசுவை நன்றாகவே அவருக்கு தெரியும். கலிலேய அந்த கடற்கரையிலே அவருடைய சகோதரோடு வலைகளை பழுது பார்த்து கொண்ட பொழுது இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு பேதுரு இயேசுவை பின்பற்றுகின்றார். ஒருவர் இயேசுவோடு வாழ்ந்தவர், இன்னொருவர் இயேசுவை எதிர்க்க கிளம்பியவர். ஒரு மிகப்பெரிய பாமரராய் ஒருவர் இருக்கின்றார், இன்னொருவர் மிக அதிக அளவிலே படித்தவராக இருக்கிறார். ஒருவர் யூதர்களின் அப்போஸ்தலராக இருக்கிறார், இன்னொருவர் புறநத்தாரின் நண்பராக இருக்கிறார். ஒருவர் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். 3 முறை, ராயப்பா என்னை நேசிக்கிறாயா? 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ அன்பு செய்கிறாய் என்று இயேசு கேட்ட பொழுது, திரும்பி போக நினைக்கிற பொழுது தன்னுடைய பணியை செய்ய இயேசு அவரை அழைக்கின்றார். இன்னொருவர் இயேசுடைய சீடர்களை கொன்று குவிக்கலாம், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய ஒவ்வொருவரையும் கொன்று குவிக்கலாம் என்று செல்கிற பொழுது இயேசு அவரை தடுத்தாள் கொள்கின்றார். நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு சீடராக அவரை மாற்றி அனுப்புகின்றார். இவர்கள் இருவருமே வெவ்வேறு துருவங்கள் கொண்டவர்கள் தான். ஆனால் ஏன் இவர்கள் இருவரையும் ஒரே நாளில் நாம் கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கிற பொழுது இந்த நிதானம் மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒன்று. பல நேரங்களில் நாம் கீழ்த்தரமான ஒரு சில கேள்விகளை நம்முடைய திங்கிங் இவ்வாறு செல்லும். மாதா ஒரு புனிதமான நிலையில் இருக்கிறாங்கன்னா, அல்லது மாதா ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்கன்னா, அவங்க இருந்த இடம் அப்படி என்ன, சூசேப்பர் அவங்க கூட இருந்தாங்க, அல்லது இயேசு அவங்க கூட இருந்தார், அதனால் மாதா ஒரு புனிதையாக இருந்தாங்க. அல்லது நம்ம எல்லோருக்குமே பிடித்தமான புனித அந்தோனியாராக இருக்கட்டும், அல்லது புனித செபஸ்தியாராக இருக்கட்டும், அவங்க ஏன் புனிதராக இருக்காங்க, எப்படி புனிதராக வாழ்ந்தாங்க? ஏன்னா அவங்களுடைய குடும்பம், அவங்க வாழ்ந்த அந்த குடும்ப சூழ்நிலை, அவங்க கூட இருந்தவங்க, அவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அதனால் இவங்க புனிதமாக மாறினாங்க. அப்படி சொல்லக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அன்புக்குள்ளே இந்திய நாள் ஒரு சவாலாக இருக்கிறது. நாம் புனிதருடைய வாழ்வை நாம் சுட்டி காட்டுகிற பொழுது அவருடைய குடும்ப சூழலை நாம் சுட்டி காட்டலாம். சுட்டி காட்டி, என்னால் புனிதனாக நான் வாழ முடியாது, ஏன்னா என்னுடைய சூழல் நன்றாக இல்லை, நான் வாழக்கூடிய சூழ்நிலை நல்லா இல்லை, நான் வாழக்கூடிய இந்த உலகம் என்ன கரப்டர் உலகம், எங்கே பார்த்தாலும் இந்த ஒரே லஞ்சம், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த உலகம் நான் புனிதனாக நான் மாற நினைத்தாலும் வாழ நினைத்தாலும் என்னை வாழ விடுவதில்லை என்று சொல்லி நாம் இந்த உலகத்தின் மேல், அந்த நிகழ்வு மேல் நாம் பள்ளியை நாம் தூக்கி போடுகிறோம். அன்புக்குள்ளே இந்த 2 புனிதர்கள் இந்த நாளில் நமக்கு சொல்லி தருவது, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழலிலும் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். புனித பவுல் வாழ்ந்த சூழல் வேறு, புனித ராயப்பர் பேதுரு வாழ்ந்த சூழல் வேறு. ஆனால் இரு வேறுபட்ட சூழல், இரு வேறுபட்ட குடும்பம், இரு வேறுபட்ட குடும்ப பின்னணி, ஒன்று படிப்பு, இன்னொன்று படிப்பற்ற நிலை என்று எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக வருகின்ற பொழுது இயேசுவுக்காக அந்த சூழலிலே இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும். உங்கள் குடும்பத்தில், அலுவலகத்தில் முடிந்த அளவு இயேசுவின் சீடனாக, சீடத்தியாக உங்களால் வாழ முடியுமா?
என் வீட்டுக்காரர் இப்படி, என்னுடைய மனைவி இப்படி, என்னுடைய மாமியார் இப்படி, என்னுடைய மருமகன் இப்படி, அவங்க அப்படி தான், அவங்கள மாற்ற முடியாது என்று நாம் காரணம் காட்டி நம்முடைய பலவீன வாழ்வுக்கு ஒரு சில தேவையில்லாத அர்த்தமற்ற ஒரு சில காரணங்களை நாம் சுட்டி காட்டி நம்முடைய வாழ்வை தகர்த்து போட இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இயேசுவின் சீடர்களாக நாம் வாழ்கிற பொழுது, இயேசுவுக்காக நாம் வருகிற பொழுது, அந்தந்த சூழ்நிலை இயேசு ஆண்டவர் நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக எடுத்து நம்மை பயன்படுத்துவார். அன்புக்குள்ளே இப்போ இந்த பேதுரு பவுல் இவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது, புனித பேதுரு 3 ஆண்டுகள் முழுமையாக இயேசுவோடு இருந்தவர். ஆனால் புனித பவுலுடைய வாழ்விலோ 3 நொடிகள் கூட இயேசுவோடு அவர் இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. 3 ஆண்டுகள் முழுக்க முழுக்க இயேசுவோடு பயணித்தவர் பேதுரு. ஆனால் 3 நொடிகள் கூட பவுலடியார் இயேசுவை பார்க்கவும் இல்லை, இயேசுவோடு நடக்கவும் இல்லை. 3 ஆண்டுகள் அவர் கூட இருந்தாலும் கூட 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலிக்கின்றார். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கமாலியேல் என்ற யூத மத ரபியிடம் யூத மத சட்டங்களை மிக நுணுக்கமாக கற்றுக்கொண்டவர் என்ன செய்கின்றார்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்களை கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகின்றார். அன்புக்குள்ளே ஒருவர் மறுதலிக்கின்றார், இன்னொருவர் அழிக்க புறப்படுகின்றார். இந்த இரண்டு பேரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னணியோடு இருந்தாலும் இயேசு அவர்களை அழைக்கின்றார். தனக்குரிய பாணியிலே இயேசு அவர்களை அழைக்கின்றார். 3 முறை மறுதலித்த பேதுருவை, நீ அன்பு செய்கிறாயா, நீ அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கின்றார். இறுதியிலே அவர் இயேசுவை பற்றி கொள்கிறார். இயேசுவை அவர் பற்றி கொண்ட பிறகு அவர் இயேசுவை தவிர அவர் எங்கேயுமே போகலை. எனவேதான் அவர் அந்த தலைமை சங்கத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று பேதுரு சொல்கின்றார். பேதுரு ஒரு மறைசாட்சியாக மறிக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? என்னை இயேசுவை போல நேராக சிலுவையில் அறையாதீங்க. எப்படி அரைஞ்சாங்க? இயேசுவை போல அறையலை. பாருங்கள், அவருடைய விசுவாச சாட்சியத்தை பாருங்கள். இதுதான் உண்மையான விசுவாச சாட்சிய வாழ்வு. இந்த பவுலடியாருடைய வாழ்வினை பார்க்கிற பொழுது இயேசுவை பின்பற்றிய கிறிஸ்தவர்களை அழிக்க அவர் புறப்பட்ட பொழுது, நீ யார் என்ற அந்த கேள்வி கேட்ட பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்ற அந்த வார்த்தையை உள்வாங்கி எந்த மக்களை துன்புறுத்த அவர் சென்றாரோ அந்த மக்களிலே இறைவனுடைய வார்த்தையை கண்டு, இறைவனுடைய பிரசன்னத்தை கண்டு அந்த மக்களுக்காக பணி செய்கின்றார். இயேசுவின் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர். மக்களோடு ஐக்கியத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். இயேசுக்கு முன்னால் தான் படித்த சட்டங்கள், தான் படித்த அந்த அறிவெல்லாமே குப்பை என்று பார்த்த அவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையுமே நான் குப்பை என கருது என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு அவர் இயேசுவை முழுவதுமாக பின்பற்றுகிறார். எனவே இவர்கள் இருவருமே 2 வெவ்வேறு பின்னணியிலே ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இயேசுவின் நற்செய்தியை தாங்கி செல்கின்றார்கள். இவனுடைய பணியும் திரு அவையிலும் மறுக்க முடியாத ஆழமான வேரூட்டமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 2 பேருக்கும் திரு அவையிலே இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, இவள் இருவருமே ரோமே நகரிலே ஒரு மறை சாட்சியாக தங்களுடைய வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே திருத்தூதர்கள் பேதுரு பவுல் இவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே, இந்த நாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, அன்புக்குள்ளே இவள் இருவருடைய நிறைய வேற்றுமைகள் இருந்தது. ஆனால் பணியின் வந்த பொழுது என்ன சேர்ந்து அந்த பணியை அவர்கள் செய்தார்கள். அவங்க சண்டை போட்டு பணியை செய்யாமல் இருக்கலை, வேற்றுமைகள் இருந்தது. ஒரு குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் பிரச்சனை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அந்த கணவர் அந்த நீதிபதியிடம், எங்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் ஒரு காரியத்தில் கூட நாங்கள் ஒத்து போனதே கிடையாது. அதனால் ஐயா, தயவு செய்து எங்களுக்கு உடனடியாக
டிவோர்ஸ் தந்துடுங்க அப்படின்னு அந்த கணவர் கேட்டார். அந்த கணவர் கேட்ட உடனே அடுத்த செகண்டில் மனைவி நீதிபதியை பார்த்து இவ்வாறு சொன்னாங்களாம், ஐயா எங்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆகிறது என்று அந்த நீதிபதியை பார்த்து மனைவி சொன்னாங்களாம். பாருங்கள், அவங்க திருமணமான அந்த வருஷத்தில் கூட அவங்களுக்கு ஒரு ஒருமித்த கருத்தில்லை. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவருமே வித்தியாசமானவர்கள். மனிதர்களாக நாம் ஒவ்வொருவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். வித்தியாசமான மனிதர்கள் ஒன்றாக இணைந்து குடும்பங்களாக ஒற்றுமையாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டியது இருக்கிறது. மனிதர்களிடையே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் தடமா என்று நாம் சிந்திக்கிற பொழுது 3 கோணங்களை இதை நாம் பார்க்கலாம். வேறுபாடுகள் ஒற்றுமைக்கு எதிரியாக இருக்கிறது. நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன். அவருடைய மனைவி சொன்னார், என்னுடைய கணவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ஹிட்லர் மாதிரி. அவர் வந்தாலே நாங்கள் அலறடிச்சு ஓடிடுவோம், எல்லாரும் அங்கங்கே இருப்போம். அவர் இருக்கும்போது எதுவும் பேச மாட்டோம், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். அன்புக்குள்ளே குடும்ப ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், தன்னை போல தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும், தன்னை போல தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கேட்டால் என்ன சொல்லுவோம், நாங்கள் வெரி டிசிப்ளின்டு ஃபேமிலி இல்லையா? எல்லாம் உண்மைதான். 2 வெவ்வேறு பின்னணியிலே வருகிற பொழுது ஒரு சிலவற்றை விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். அந்த அனுசரிப்பை நாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த வேறுபாடுக்கு ஒற்றுமை எதிரி. இரண்டாவதாக, வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமை. மனிதர்களை விட மனிதர்களாகிய நம்முடைய மத்தியிலே வேறுபாடுகள் உண்டு, அதே போல் பொதுவான அம்சங்களும் உண்டு. என்ன பிரச்சனைனா, நாம் அந்த வித்தியாசமான அம்சங்கள், அதாவது தேவையற்ற பிரச்சனைகளை இட்டு செல்லும் என்று நினைச்சு நாம் அதை அப்படியே விட்டுடுவோம். நமக்குள்ள கூட அதை பற்றி கண்டுக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா ஒரு பயம், அது தொடுகிற பொழுது நம்முடைய வாழ்வை பாதிக்கும் சொல்லி அதை கண்டுக்காமல் அதை நம்ம விட்டு விடுவோம். ஆனால் பொதுவான அம்சங்களை மட்டும் நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவோம். கடைசியில் என்ன, அந்த வித்தியாசமான அம்சங்கள் வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும். ஆக வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக நம்மால் வாழ முடியுமா? மூன்றாவதாக, வேறுபாட்டின் வழியாக ஒற்றுமை. மனிதர்களாகிய நாம் வித்தியாசமாக இருந்து ஒன்றாக இணைந்து முழுமையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே நாம் பார்ப்பது கிடையாது, அதுபோல் நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே மற்றவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் இருவரும் இணைந்து ஒரு பிரச்சனையை பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஃபியூசன், ஒரு இடத்துல அந்த பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டும். அது நாம் சந்திக்கிற பொழுது அங்கே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நாம் காண முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 பேருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது இயேசுவை 3 முறை மறுதலித்தவர் புனித பேதுரு, கிறிஸ்துவை பின்பற்றவர்களை கொலை செய்ய வந்தவர் புனித பவுலடிகளார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆனால் இவர்களுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது மனமாற்றம் இந்த 2 இருந்தாலும் கூட அவர்கள் இயேசுவிலே தஞ்சம் கொண்டார்கள், திரு அவையின் தூண்களாக மாறினார்கள். அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட கடைசியில் ஒரு மனமாற்றம் அடைந்தவர்களாக இயேசுவை தேடி வந்தார்கள். நம்முடைய வாழ்வில் கூட நாம் தவறு செய்திருந்தாலும் கூட ஆண்டவரிடம் நாம் திரும்பி நாம் மனமாற்றம் பெற்று ஆண்டவரை நாம் தஞ்சம் கூந்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இரண்டாவதாக, இவர்கள் இருவருமே 2 துருவங்களில் இருந்தார்கள். பேதுருவுக்கு திருச்சட்டம் அதிகமாக தெரியாது, பவுலியாருக்கு திருச்சட்டம் அதிகமாக தெரியும். இதை அவருடைய நூலிலே நான் பார்க்கணும். பேதுரு உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் பணி யூதருக்காக இருந்தது, பவுல் இவருடைய பணி புறவனத்திற்காக இருந்தது. எனவே இருவருமே ஏராளமான முறையிலே வெவ்வேறு திசையில் இருந்தார்கள். ஆனால் இந்த வேற்றுமை ஆண்டவர் என்று வந்த பொழுது அவர்கள் அது ஒற்றுமையாக மாறியது. இந்த வேற்றுமையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இதுதான் உண்மை. நம்முடைய குடும்பத்திலும் கூட நாம் குடும்பம் என்ற அந்த திருமணத்தை நாம் திருமணம் என்ற திருமணத்தை இணைகிற பொழுது நமக்கு நிறைய வேற்றுமைகள் இருக்கும், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வேற்றுமையை ஆண்டவர் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குள்ளே, இந்த வேற்றுமையில் தான் கிறிஸ்துவம் உயர்ந்தது, கிறிஸ்துவம் வளர்ந்தது. இதுதான் உண்மை. ஆக நம்முடைய குடும்ப வாழ்வில் கூட நம்முடைய நிறைய வேற்றுமைகள் இருக்கலாம். இந்த வேற்றுமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இதில் தான் நம்முடைய குடும்பம் வளரும். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் கூட நம்மை போல மற்றவர்கள் இல்லாத போது நமக்கு அவர்களை பிடிக்காது. அவருடைய செயல் நம்முடைய செயலுக்கு முரண்பாடாக இருந்தால் நமக்கு அது பிடிக்காது.
அதிகமாக கோபப்படுகிறார்கள் என்றால் நமக்கு அவர்களை பிடிக்காது. ஒருவர் நம்மை எதிர்க்கிறார் என்றால் அவர்களை நமக்கு பிடிக்காது. நம்மை போல நம்மை விட இல்லை என்றால் பெரும்பாலும் அவளை நாம் விருப்போம். அதை தாண்டி நாம் நம்முடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அல்லது மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், அதை தாண்டி ஒருவேளை அவர்கள் செய்வது நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அவளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு பேதுரு பவுல் 2 துருவங்களாக இருந்தாலும் கூட இருவரையும் கடவுள் ஒரு மிகப்பெரிய தூணாக திரு அவையிலே பயன்படுத்தினார் என்றால் அவர்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன். எனவேதான் ஆண்டவர் அவளைப் போல நம்மை வாழ அழைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே மருமகள் பிடிக்கவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற பொழுது கடவுளுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த புரிதல்களைப் போல அன்புக்குரியவர்களே, நமக்கிடையே நிறைய வேற்றுமை இருந்தாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமையோடு நாம் ஆண்டவருக்காக இந்த பணியை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய முயற்சியை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு தொடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய சுவாச அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பலியாக என்னை தந்தே, எந்தன் கொஞ்சம் பலி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன்.
நல்ல அன்பை தேடும் புனிதாந்தன் வாழ என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பணி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை முன்னே திருப்பிடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மீட்படைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்த அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனில் உமது திருவுள்ளபடி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இசையில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் நம்பிக்கை வைத்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிறனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானகதூதனரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய இரு கரங்களை குவித்து ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தின் நேரம். வேற்றுமையில் ஒற்றுமை. ஆண்டவர்
திருமணம் என்ற அந்த திருவருட் சாதனத்தில் வேற்றுமையில் அந்த ஒற்றுமையை அனுமதித்திருக்கிறார். 2 வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு நிலைகளிலே பிறந்த நாம் திருமணம் என்ற அந்த திருவருட் சாதனத்திலே ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துடைய கனிகள் நம்முடைய பிள்ளைகள். இந்த குடும்ப வாழ்விலே நாம் வாழ்கிற பொழுது நமக்குள்ள எத்தனையோ வேறுபாடுகள், நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சங்கடங்கள், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நம்முடைய எதிர்பார்ப்புகள். என்னுடைய மனைவி என்னை போல் அல்ல, என்னுடைய கணவர் கோபப்படுகிறார், என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வாழ, இப்படி நிறைய வேறுபாடுகளோடு நம்முடைய எண்ணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியில நம்மை ஒற்றுமையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். குடும்பம் என்று வருகிற பொழுது அந்த வேறுபாடுகளை களைந்து குடும்பத்துக்காக பயணிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து, குடும்பத்தை தட்டி கொடுத்து செல்லுகிற நல்ல உள்ளத்தை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். நாளே ஜெபிப்போம். நம்ம ஊருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம். நாம் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், பலவீனமானவர்கள் தான். அந்த பலவீனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஊருடைய சூழ்நிலைகளை, அந்தந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நாம் முன் வருகிற பொழுது பேதுரு மும்முறை மறுதலித்தாலும் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி இயேசுவை முழுமையாக பின்பற்றுகிறார். பவுலடிகளார் இயேசுவுக்காக தான் படித்த படிப்பு, அறிவு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு முழுமையாக பின்பற்றுகிறார். பேதுரு, பவுல் இருவருடைய வேற்றுமை இருந்தாலும் கூட பணி என்று வந்த பொழுது அவர்கள் அந்த பணியை நிறைவாக முழுமையாக செய்தார்கள். ஆண்டவரிடம் கேட்ப, ஆண்டவரே எனக்கு பிடிக்கல என்பதற்காக அதை வேண்டாம் என்று ஒதுக்குகிற அந்த மண்ணை விட்டுவிட்டு இன்றைய குடும்பத்திற்காக ஒரு சில நேரங்களிலே நான் விட்டு கொடுக்கிற நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். இன்றைய குடும்பத்தை ஆசீர்வதியும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் பலவீனமானவர்கள் தான். இந்த சாதாரண வெள்ளை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவுடைய உயிருள்ள திருவிடலாகவும் இரத்தமாக மாற்ற வருவது போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றட்டும். ஆண்டவருடைய எண்ணங்களை மாற்றட்டும். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் மாற்றட்டும். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றட்டும். ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கொடுக்கும். ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்தட்டும். ஒரு மிகப்பெரிய கருவியா தேவன் நம்மை பயன்படுத்தட்டும். நம்முடைய குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தட்டும். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தொடட்டும். ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேற்றுமையை ஒப்புக் கொடுப்போம். வேறுபாடுகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பலவீனத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இதோ தேவன் இருக்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து அந்த முழுமையான நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு நாளை தருகிறார். ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியில, வேறுபாடுகளுக்கு மத்தியில நாங்கள் இணைந்து என்னுடைய குடும்பத்தின் நலத்துக்காக நாங்கள் வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமாக வாழணும். நீ தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம், ஆண்டவருடைய கரங்களமே ஒப்படைக்கும் ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவே அடைய செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வேற்றுமையிலும் ஒற்றுமையாக கரம் பிடித்து நம்முடைய குடும்பத்தை ஒரு சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து நாம் சொல்லக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர நாம் நம்முடைய கரங்களை மேலே உயர்த்தி நாம் நிற்கிற இடத்திலே பக்தியோடு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்து ஒற்றுமையாக நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ இறைவன் நமக்கு சொல்லித்தந்த அந்த ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து
உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமேன். பேதுரு இயேசுவிடம், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவத்தில் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கு நம்பிக்கரிக்கில் உங்களை நிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்கள் நிறைவியல்லாமல் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை இருந்த இறைவன் அவருடைய எடுத்த காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரி கிறிஸ்துவன் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாழாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தம்முடைய போதனையாலும் இருவரும் தம்முடைய பரிந்துரையால் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமையார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இருவராய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இருவராய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இருவராய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், புனித பேதுரு பவுல் இவர்கள், இறை சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், சேனை தலைவராம் இயேசுவிடம் நமக்காக பரிந்துரைக்கும் புனிதர்களா, பரிந்துரைக்கும் புனிதர்களா. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.